ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. உண்மையிலேயே ஹமாஸ் ஒரு அபூர்வம், இன்றும் நிலைத்து கொண்டிருக்கும் அதிசயம், அணையாமல் நிலைத்து நின்றெறியும் சுடர்கள். உலகத்திலேயே சிறந்த விமானப்படை, உளவு பிரிவில் உலகத்திலேயே சிறந்து விளங்கும் சர்வதேசத்திற்கான மொசாத், உள்நாட்டு உளவுப்படையான ஷின்பெட், உலகத்திலேயே சிறந்த வான் பாதுகாப்பு சாதனமான அயன்டோம், உலகத்திலேயே தலை சிறந்த தொழில்நுட்பம், உலகத்திலேயே சிறப்பான ஒழுக்கமுள்ள இராணுவம், உலகிலேயே மிக சிறந்த இராணுவ டாங்கியான மெர்கவா, உலகத்திலேயே பயங்கரமான அறிவாளிகள் நிறைந்த நாடு, உலகத்திலேயே சிறந்த கப்பற்படைன்னு அனைத்துமே உலகத்தில் சிறந்தவை தான். உள்ளூர் அளவில் ஒப்பிடவே முடியாத இத்தனை உலகளாவிய சிறப்புகளை கொண்ட ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ஜியோனிச இஸ்ரேல் இராணுவத்தை தான் கடந்த 200 நாட்களுக்கும் மேலாக சோரின்றி நீரின்றி வெறும் சாதாரண ஏவுகணைகளாலும் ஒரு சில குறிப்பிட்ட வகை துப்பாக்கிகளை மட்டும் வச்சுக்கிட்டு காசா மண்ணில் மண்டியிட வச்சு புறமுதுகு காட்டி ஓட வச்சிருக்கு ஹமாஸ். ஹமாஸை முற்றிலுமாக ஒழிப்போம், அவர்களது சுரங்கப்பாதைகள் அத்தனையையும் அழிப்போம், காசாவை முழுவதுமாக கைப்பற்றுவோங்கிற சூளுரைகளுடன் கடந்த அக்டோபர் மாத இறுதியில் காசா மண்ணில் நுழைந்த மானுட விரோதிகளான நெத்தன்யாஹூ மற்றும் பைடனின் பயங்கரவாத படைகள் இன்று அம்மண்ணிலிருந்து முற்றிலுமாக அகற்றப்பட்டிருக்கு. மிச்சம் இருக்கிறதெல்லாம் துணைக்காவல் படைகள் மட்டுமே. சுரங்கப்பாதைகளை தகர்க்கும் பங்கர் பஸ்டர் குண்டுகளை வீசியும் மத்திய தரைக்கடல் நீரை ஹமாஸின் சுரங்கப்பாதைகளுக்குள் செலுத்தப் போகிறோம், அதை அழிக்கப் போறோம், இதை அழிக்கப் போறோம் என்றெல்லாம் பயமுறுத்திய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ஜியோனிச இஸ்ரேல் இயங்கு நிலையில இருக்கிற ஒரே ஒரு சுரங்கத்தை கூட இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலன்னா அப்போ உலகத்திலேயே சிறந்தது ஹமாஸின் சுரங்கங்கள் தான் போல. தனது இலக்குல எதையுமே அடைய முடியாத ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ஜியோனிச இஸ்ரேல் படு கேவலமா தோத்து போயிருக்கு. இப்படி அசிங்கமா தோத்து போன இஸ்ரேல் தனது மேற்குலக ஊடகங்கள் வாயிலாக பொய் பிரச்சாரங்களை அள்ளிவிட்டு தன்னுடைய பம்மாத்தை உள்நாட்டிலும் மேற்குலகிலும் நிறுவ பார்க்குது. ஒரு அளவுக்கு மேல பொறுக்க முடியாத ஒரு சில ஊடகங்களும் அதிகாரிகளும் நெத்தன்யாஹுவினுடைய புரட்டுகளையும் நயவஞ்சகத்தையும் அம்பலப்படுத்த ஆரம்பிச்சாங்க. இதுல ஒரு சில அமெரிக்க போர் ஆய்வாளர்களும் அதிகாரிகளும் கூட அடக்கம். இஸ்ஹாக் பிரிக்குங்கிறவர் இஸ்ரேலிய இராணுவ தொடர்புடைய ஒரு உயர் அதிகாரி. அவரு சில வாரங்களுக்கு முன்பு நெத்தன்யாஹுவை நேர்ல சந்திச்சு பேசியிருக்காரு. அந்த சந்திப்புல இஸ்ரேல் இராணுவத்தின் போதாமைகள் குறித்து பேசும்போது குறிப்பா ஆயுத கம்பெனிகளை தனியார் மயமாக்கியதில் நடந்த ஊழல்களே இஸ்ரேலின் தோல்விக்கு காரணம்னு விவரிச்சு பேசிக்கிட்டு இருக்கும் போதே பாதியிலேயே எந்திரிச்சு போயிருக்காரு நெத்தன்யாஹூ. காரணம், அதில் நடந்த ஊழல்களின் பிதாமகனே நெத்தன்யாஹூ தான். ஏற்கனவே அது சம்பந்தப்பட்ட ஒரு வழக்குல தீர்ப்பு வந்தா நெத்தன்யாஹூ சிறை செல்லவும் வாய்ப்பு இருக்கு. இந்த லட்சணத்துல தேசியவாத அறைகூவலுக்கு மட்டும் குறைச்சலே இல்லை. நெத்தன்யாஹூன்னு மட்டும் இல்ல, மக்கள்கிட்ட தேசியவாதத்தை வலிந்து திணிக்கும் ஒவ்வொருத்தருடைய முதுகிலும் நாம கற்பனையிலும் எண்ணி பார்க்காத அளவுக்கு, நம்மளால நம்பவே முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமான தன்னை நம்பாத மக்களின் வரிப்பணத்தை திருடி சேர்த்த சொத்துக்களின் பாவக்கரைகள் படிஞ்சிருக்கும். உலக அளவுல இஸ்ரேலை ரட்சிக்க கடவுள் அனுப்பி வைத்த தூதர்னாரு உள்நாட்டில் ஏழை தாயின் மகன். பட்டங்கள் தான் மாறுதே ஒழிய நோக்கம், செயல், இலக்கு இதெல்லாம் ஒன்னாதான் இருக்கு. எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு நேரம் வந்தா பறந்துட வேண்டியதான். தன்னுடைய இராணுவத்தினர் கொத்து கொத்தா கொல்லப்படுறத பார்த்து பொறுக்க முடியாத பிரிக் ஹீப்ரு மொழியில வர உள்நாட்டு பத்திரிகையில ஒரு கட்டுரையை எழுதுறாரு. அதுல உடனடியாக ஒரு யுத்த நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டு படைகளை திரும்ப பெற்று அந்த யுத்த நிறுத்த காலத்தில் படைகளுக்கு போர் பயிற்சி அளிக்கணும். ஏன்னா இஸ்ரேல் வீரர்களுக்கு கடந்த 5 ஆண்டுகளாகவே முறையான போர் பயிற்சி இல்லை. இப்படியான ஒரு படையால் கடினமான பயிற்சிகளை பெற்று அனைத்து வகைகளிலும் எத்தகைய தியாகத்திற்கும் தயாராக கொள்கைக்காக போராடுகிற எதிரியுடன், அதாவது ஹமாஸுடன் போராடி வெல்ல இயலாதுங்கிறதையும் எழுதியிருக்காரு. அதை தொடர்ந்து ஹமாஸின் சுரங்கங்கள் அவர்களின் அர்ப்பணிப்புகள்னு பட்டியலிட்டு தனது இராணுவத்தின் போதாமைகள், நெத்தன்யாஹூவின் சுயநலம் போன்ற பலவீன புள்ளிகளையும் தொட்டு எழுதி இறுதியா, நாம் பாலஸ்தீனத்தில் குடிமக்களை கொள்கிறோம், ஆனால் ஹமாஸோ நமது இராணுவத்தினரை மட்டுமே தேடி தேடி குறிவைத்து வேட்டையாடுகிறது. எனவே ஹமாஸ் செய்வதுதான் யுத்தம், நாம் செய்து கொண்டிருப்பது இனப்படுகொலைன்னு எழுதியிருக்காரு. பொதுமக்களை ஹமாஸ் கொல்லுவதில்லைங்கிற கூற்றை நம்ம வெறும் சொற்றொடரா கடந்து போக முடியாது. ஹமாஸின் சூழ்நிலையில் வச்சு பார்த்தோம்னா ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ஜியோனிச இஸ்ரேல் தம் மண்ணில் நடத்துகிற அத்தனை அராஜகங்களையும் கொடுமைகளையும் கண்ணெதிரே பார்த்துக்கிட்டே மறுபுறம் ஹமாஸ் காட்டுகிற இந்த பொறுமையும், தற்காப்புக்காக போர் புரியுங்கள், அப்படியான சூழலிலும் போருக்கு சம்பந்தமற்ற பெண்களையும் குழந்தைகளையும் கொல்லாதீர்கள், பொதுமக்களுக்கு பயன் தரக்கூடிய எதையும் அழிக்காதீர்கள் என்ற இஸ்லாமிய விழுமியத்தினூடே அவர்கள் நின்று நிகழ்த்துகின்ற கொள்கை அடிப்படையிலான இந்த போரும் சற்று சிந்திப்போருக்கு பெரும் ஆச்சரியங்களை ஏற்படுத்தக்கூடும், ஏற்படுத்தியும் இருக்கு. 5000 ரூபாய் துப்பாக்கியால 50 கோடி ரூபாய் இராணுவ வாகனத்தை அழிக்கும் ஹமாஸ்
தற்கால முதலாளித்துவத்திற்கு நீக்கமற ஒரு போர் வகுப்பையே நடத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். காசாவிற்கு செல்லுகின்ற மனிதாபிமான உதவிகளை, அதாவது உணவு, நீர், எரிபொருள்கள் அடங்கிய ஐநாவின் வாகனங்களை காசாவுக்குள் நுழைய விடாமல் ஆர்ப்பாட்டங்கிற பேர்ல தடுத்து நிறுத்திக்கிட்டு இருந்த குடியமர்த்தப்பட்ட வந்தேரிகளை ஹமாஸ் நினைச்சிருந்தா ஒட்டு மொத்தமா சுட்டு வீழ்த்தி இருக்க முடியும். நெத்தன்யாகுவின் திட்டமும் ஒரு விதத்தில் அதுதான். அப்படியேனும் ஹமாஸ் பொதுமக்களை தாக்கினால் சர்வதேச அளவில் ஹமாஸை பயங்கரவாதிகளாக நிறுவிடலாம். மேலும் சொந்த நாட்டுக்குள்ளேயே ஏற்பட்டிருக்கும் பாலஸ்தீனத்தின் மீதான கனிவு பார்வையையும் மாத்திரலாங்கிறது தான் அது. ஆனால் தமது விழுமியங்களை ஒருபோதும் விட்டு கொடுக்காத ஹமாஸின் போர் முறையானது சர்வதேச பழியிலிருந்தும் வசவுகளிலிருந்தும் கண்டனங்களிலிருந்தும் குறிப்பாக இஸ்ரேலின் நயவஞ்சகத்திலிருந்தும் அதை காப்பாத்திக்கிச்சுன்னு தான் சொல்லணும். இஸ்ரேலின் நயவஞ்சகங்கிறது லேசுப்பட்டதில்லை. குரல் வலையில் கூறுவால் இறங்குற வரைக்கும் பலியாடு நாமதான கடைசி நிமிடம் வரைக்கும் நம்மை உணர விடாமல் உறவாடி கொள்ளும் 3000 ஆண்டுகளாக தொடர்கின்ற நயவஞ்சக மரபது. ஒரு பக்கம் பொதுமக்கள் தலையில குண்டை வீசிக்கிட்டே, மறுபக்கம் உங்களை கொல்றது நாங்க இல்ல ஹமாஸ் தான், ஹமாஸின் சுரங்கங்கள் பற்றி தகவல் கொடுங்க, ஹமாஸின் பிடியில் உள்ள பிணைய கைதிகள் பத்தி தகவல் கொடுங்க, ஹமாஸின் காசா படை தலைவரான யஹ்யா சின்வர் பத்தி தகவல் தந்தா 4 லட்சம் அமெரிக்க டாலர், இந்திய மதிப்பில் ஏறக்குறைய 3 கோடி தரோன்னெல்லாம் விமானத்திலிருந்து பாலஸ்தீனத்துக்குள்ள பிட் நோட்டீஸ் வீசியும் கூட ஒரு அணு அளவு துரோகத்தையும் நிகழ்த்த முடியாமல் வெளியேறிய இஸ்ரேல் அரசு மீண்டும் மீண்டும் அந்த மக்கள் தலையில குண்டு வீசி கொள்ளுது. இதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இஸ்ரேலின் குரூரங்கள் அதிகமாக அம்மக்களின் மன உறுதியும் அதிகமாயிட்டே இருக்கு. 23 லட்சம் பேர் வாழ்ந்த அந்த மண்ணுல ஹமாஸை காட்டி கொடுக்கவோ இஸ்ரேலுக்கு ஆதரவாகவோ ஒரே ஒருவர் கூட இல்லைங்கிறது வியப்பிலும் பெரும் வியப்பு. தங்கள் சொந்த பச்சிலங்களை ஏவுகணைகளுக்கு காவு கொடுத்த பிறகும் அம்மக்கள் வெளிப்படுத்துகிற இந்த உறுதியானது உண்மையில் ஹமாஸிற்கும் பாலஸ்தீனத்திற்குமான உறவின் உறுதியையும் சேர்த்தே வெளிப்படுத்துது. ஒட்டுமொத்த பாலஸ்தீனமும் ஓருடலாய் திரண்டெழுந்து காட்டுகின்ற போர் குணத்திற்கு முன் படு கேவலமாக தோத்து போயிருக்கு இஸ்ரேல். ஒருபுறம் அவர்களின் நெஞ்சுறுதியை நினைத்து நெஞ்சம் நெகிழும் அதே வேளையில் மறுபுறம் இதயமே வெடித்துவிடும் துயரமும் நம்மை ஒரு சேர சூழ்கிறது. இப்பேற்பட்ட நெஞ்சுரமிக்க மக்களைத்தான் தன்னுடைய ஏவலாட்களாக மாற்ற முயன்று தோற்று போயிருக்கு ஜியோனிச இஸ்ரேல். அப்படி அந்த ஜியோனிச இஸ்ரேல்ல நடக்கிறது தான் என்ன? கட்டற்ற வன்முறையால் பல குடிமக்களை கைது செய்திருக்கிறது ஜியோனிச ராணுவம். கோபம் தலைக்கேறிய மக்கள் இஸ்ரேலின் கொடியை எரிச்சு தங்களின் எதிர்ப்பை பதிவு செய்கிறாங்க. இஸ்ரேலின் கொடி எரிவது, அதுவும் இஸ்ரேலிய யூதர்களாலேயே எரிக்கப்படுவது வரலாற்றில் இதுதான் முதல் முறை. நெத்தன்யாகுவின் அத்தனை நயவஞ்சகங்களையும் கடந்து இஸ்ரேலின் தெருக்களில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது சத்தியம். சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் மாபெரும் சூழ்ச்சியாளன் ஏக இறைவன் ஒருவனே. தொடர்ந்து இணைந்திருங்கள் தீனுல் ஆஹிராவுடன். அஸ்ஸலாமு அலைக்கும்.